7ஆம் தேதி புதன்கிழமை. தொடக்க புத்தகம் 49வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், மீண்டும் 8 10 வசனங்கள். யாக்கோப்பு தன்னுடைய இறுதி வேளையில் தன்னுடைய புதல்வர்கள் 12 பேரையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதில் சிறப்பாய் 8, 9, 10 வசனங்கள். யூதா, உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர், உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும், உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவார். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனை இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான், அவன் துயில் கலைக்க துணிந்தவடியவன். அரசுரிமை உடையவர் வருவரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையா. உண்மையிலே யூதாவினுடைய பிரைஸ் என்ற அர்த்தம். உடன் பிறந்தோர் புகழ்வது மட்டுமல்ல, உன் தந்தையின் புதல்வர்கள் உன்னை வணங்குவர், உன் கை எதிரி மேல் இருக்கும் சிங்கக்குட்டி என்று சொல்லி யூத சிங்கம் சொல்லி இருக்க, உன்னை இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கம் பெண் சிங்கன கால்களை மடக்கி உன் துயிலை கவில் களைகிறவன் எவன் ஒருத்தனும் கிடையாது. அரசுரிமை உடையோர் வருவரையில், உண்மையான நிலையான இறையாட்சி வருகிற வரையில் யூதா செங்கோலை விட்டு நீங்காது, மரபை விட்டு கொற்றம் மறையாது. யூத வம்சத்தில் தான் யூதா வம்சத்தில் தான் தாவீது வருகிறார். அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறக்கிறார் என்பதை இது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யூத சிங்கம் தாவீது ராஜா வெற்றி பெற்றது போல நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து தீமை வென்று, சாத்தானை வென்று, பாவத்தை சாபத்தை வென்று நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த நிலையான வாழ்வை நாம் ஆதாயமாக்கி அவருடைய தெய்வீக அன்புக்குள்ளே நாம் வழிநடத்த நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, போதுமான கிருபையை கொடுக்கிறேன், தொடர்ந்து ஆசீர்வதியும், நீர் பரிசுத்தமாக்கும், வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.